ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அரேஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம அரேஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அரேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் மாதிரி தான். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இண்டிவிஜுவலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக தனித்தனியாக ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக நிறையா வேல்யூஸை பார்த்திங்கன்னா ஒரே நேமில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எனக்கு ஒரு 100 நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், 1லேருந்து 100 வரைக்கும். ஸோ வேரியபிள் 1ல் 100ன்னு ஸ்டோர் பண்ணுறேன், வேரியபிள் 2ல் பார்த்தீங்கன்னா 200ன்னு ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 100 வேல்யூஸ் எனக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், 100 வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி மோர் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் ஒரே மாதிரி டேட்டா டைப்பில் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் அரேஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நிறையா வேரியபிள்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் ஒரே மாதிரி டேட்டா டைப்பில் அப்படின்னா அப்போ நீங்கள் அரேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆஃப் சேம் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி. ஸோ இப்போ இன்டீஜர் டைப்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு 100 நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணணும், அதுக்கு நான் 100 வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஒரே ஒரு அரே மட்டும் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த அரேயில் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 100 வேரியபிள்ஸை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பாயிண்ட்டில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்பர் 0, நம்பர் 1, நம்பர் 99 அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு வேரியபிள்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு அரே வேரியபிள் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் நம்பர்ஸ் ஆஃப் 0ல் ஒரு வேல்யூ போட்டுக்கலாம், நம்பர்ஸ் ஆஃப் 1ல் ஒரு வேல்யூ போட்டுக்கலாம், நம்பர்ஸ் ஆஃப் 2ல் ஒரு வேல்யூ போட்டுக்கலாம், நம்பர்ஸ் ஆஃப் 99ல் ஒரு வேல்யூ போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே அரே வேரியபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 எத்தனை நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதான் பார்த்திங்கன்னா அரேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி கேசஸில். ஓகே, இப்போ ஒரே அரே வேரியபிள் நேமில் பார்த்திங்கன்னா அத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது, எப்படி அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் வரும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டும் அந்த அரேயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் உங்களால் தனித்தனியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டெக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இந்த நம்பர்ஸ் ஆஃப் இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, 0, 1, 2 அப்படின்ட்டு, இதுதான் பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த அரேயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் உங்களால் தனித்தனியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அரேஸ் எப்படி ஸ்டோர் ஆகும்னா கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா எது பார்த்திங்கன்னா லோயஸ்ட் அட்ரஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்கும், எது ஹையஸ்ட் அட்ரஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் எலமெண்ட் ஆக்குப்பை ஆகிருக்கும். அதுதான் நான் இங்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் பார்த்திங்கன்னா காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா லோயஸ்ட் அட்ரஸில் ஸ்டோர் ஆகும், அதான் நம்பர்ஸ் ஆஃப் 0ன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் எலமெண்ட் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் அட்ரஸில் ஸ்டோர் ஆகும் மோஸ்ட்லி. ஸோ இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் 0ன்னு இருக்கு இல்லையா, இந்த அரே பேர் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். நம்பர்ஸ் ஆஃப் 0 ஃபஸ்ட் எலமெண்ட், நம்பர்ஸ் ஆஃப் 1 செகண்ட் எலமெண்ட், நம்பர்ஸ் ஆஃப் 2 தேர்ட் எலமெண்ட். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன்னா நம்பர்ஸ் ஆஃப் 0 ஃபஸ்ட் எலமெண்ட்டுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அரே இண்டெக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து n-1 வரைக்கும் போகும். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் 1லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா n வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 0லேருந்து கவுண்ட் பண்ணுறோம். ஸோ 1க்கு முன்னாடி 0லேருந்து கவுண்ட் பண்ணுறப்ப அங்கே n பார்த்திங்கன்னா n-1 வரைக்கும் போகுது. அதனால தான் பார்த்திங்கன்னா இங்கே 100 நம்பர்ஸை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்பர்ஸ் ஆஃப் 0, நம்பர்ஸ் ஆஃப் 1, நம்பர்ஸ் ஆஃப் 2 அப்படியே போய் நம்பர்ஸ் ஆஃப் 99 தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் எலமெண்ட். இதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நம்பர்ஸ் ஆஃப் 0, லாஸ்ட் எலமெண்ட் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் 99. இதுக்கு தான் பார்த்திங்கன்னா லோயஸ்ட் அட்ரஸ் இருக்கும், நம்பர்ஸ் ஆஃப் 99ல் பார்த்திங்கன்னா லாஸ்ட் அட்ரஸ் அதாவது ஹையஸ்ட் அட்ரஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அரேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சி லாங்குவேஜில் அதை எப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்றப்பல நீங்கள் அரேஸ் கான்செப்டை யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நிறையா எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஒரே மாதிரி டேட்டா டைப்பில் இருக்குது அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா மெமரி ஸ்பேஸ் வேஸ்ட்டாக போகும். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணுறதை விட நீங்கள் பெட்டராக அரேஸ் அப்படிங்கிறத நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அரே க்ரியேட் பண்ணி அதில் எத்தனை வேரியபிள்ஸ் வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், 100ன்னு கிடையாது, 1000 எவ்வளோ வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரேஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக அரேஸை பற்றி நான் உங்களுக்கு எப்படி டிக்ளேர் பண்ணுறது, டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.